नित्यं यदीयपादाब्जमनुगच्छति मे मनः राजगोपालपर्यन्तं वन्देऽस्मत्पितरं गुरुम्। श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। இந்த நலந்தரும் மதி நிறைந்த மார்கழியில வேத கதைகள் தொடர்கிறது. பிருஹதாரண்யக உபனிஷத்திலேயே இன்னொரு கதை பார்க்க போறோம். பொதுவா நாம ஒரு விஷயத்தை படிக்கிறோம், ஒருத்தர்கிட்ட தெரிஞ்சுக்கிறோம்னா எல்லாத்தையும் எப்படி தெரிஞ்சுக்கிறோம்னா, மனுஷனுடைய சுபாவம் எல்லாத்தையும் தன்னுடைய நோட்டத்திலேயே தன்னுடைய பார்வையிலேயே பார்ப்பது. எல்லாத்தையுமே ஒரு ஆச்சாரியர் சிஷ்யருக்கு உபதேசம் பண்றார். பல சிஷ்யர்கள் இருந்து கேட்டா கூட அந்த சிஷ்யாலாம் என்ன பண்ணுவான்னா, எல்லாரும் ஒரே மாதிரி கிரகிக்க மாட்டா. சிலர் நன்னா கிரகிப்பா, சிலர் பாதியை விட்டுடுவா. ஒரு ஸ்லோகம் உண்டு, ஆச்சாரியாத் பாதம் ஆதத்தேன்னு. ஒரு கால் பாகம் தான் நம்ம ஆச்சாரியால்ட்ட இருந்து கேட்கிறோமா, பாக்கி கால் பாகத்தை என்ன பண்றோம்னா சிஷ்யர்கள் சுமேதையா தெரிஞ்சுக்கிறா. பாக்கி கால் பாகத்தை, மூணாவது கால் பாகத்தை கூட படிச்சவாரோட சேர்ந்து சிந்தனை பண்றதுனால தெரிஞ்சுக்கிறா. கடைசி கால் பாகம் காலக்கிரமத்தில் தான் தெரியும்னு ஒரு ஸ்லோகம். இந்த கால் பாகத்தை நம்ம ஆச்சாரியால்ட்ட இருந்து தெரிஞ்சுக்கிறோமே, அந்த தெரிஞ்சுக்கிற கால் பாகம் கூட எப்படி தெரிஞ்சுக்கிறோம்னா நம்முடைய பார்வையிலிருந்து தான் தெரிஞ்சுக்கிறோம். எதையுமே மனுஷா ஒரு எந்த விஷயம் சொன்னாலுமே ஆச்சாரியா வரைக்கும் பாடமே போக வேண்டாம். எந்த விஷயத்த சொன்னாலுமே மனுஷர்கள் என்ன பண்ணுவான்னா அந்த விஷயத்தை தன்னுடைய பார்வையிலிருந்து தான் பார்ப்பா. அவளுடைய பர்ஸ்பெக்டிவ் எப்படி இருக்குன்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா பார்ப்பா. அந்த மாதிரி தான் நம்ம எல்லாருமே பார்த்துட்டு இருக்கோம். அதனால நம்முடைய ஞானம் அப்படின்றது நம்முடைய பார்வையில தான் இருக்கு. நாம எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறது நமக்கு அனுகுணமா நமக்கு தெரிஞ்ச விதத்துல தான் நாம புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு இந்த கதை இந்த சொல்வதற்காக ஒரு கதை. பிருஹதாரண்யக உபனிஷத்துல 7வது அத்தியாயத்துல 2வது பிராமணம், பிரஜாபதி. அந்த பிரஜாபதியுடைய பிள்ளைகள் தான் நாம 3 எல்லாருமே, தேவர்கள், அசுரர்கள், மனுஷியர்கள் எல்லாருமே. அந்த எல்லாம் என்ன பண்ணான்னா, இவ எல்லாருமே அப்பா கிட்ட, அதாவது தங்களுடைய தகப்பனாரான பிரஜாபதி கிட்ட இவ எல்லாருமே பிதரி பிரம்மச்சரியம் ஊசுகு, அப்பா அவங்கிட்ட கூட இருந்துட்டு பிரம்மச்சரியத்தை அனுஷ்டித்தார்கள். பிரம்மச்சரியத்தை அனுஷ்டிக்கிறதுனா பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் இருந்துட்டு அதுக்கு என்னென்னலாம் நியமங்கள் இருக்கோ அந்த நியமங்களோட இருந்து கடைசியில தேவர்கள் அப்பாட்ட அவர்கிட்ட கேட்டாரா, உஷித்வா பிரம்மச்சரியம் தேவா ஊச்சு பிரவீகினோ பவான். பிரம்மச்சரியத்தில் இருந்தபுறம் தேவர்கள் சொன்னார்கள், நீ எங்களுக்கு உபதேசி அப்படின்னு. இதுல இருந்து என்ன தெரிகிறதுனா, வேதாந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னா பிரம்மச்சரியத்தை அனுஷ்டிக்கணும்.
பிரம்மச்சரியத்தை அனுஷ்டிச்சுட்டு பிரம்மச்சரியா இருக்கிறவன் என்ன பண்ணணும்? நிறைய நியமங்கள் உண்டு. பிரம்மச்சரியா இருக்கிறவர்கள் வேதாத்தியனம் பண்றவா பார்த்தாலே தெரியும். காலங்கத்தால எழுந்துக்கணும், வேதாத்தியனத்துல ஒண்ணுக்கு தான் நோக்கு இருக்கணும், புத்தியை அலைபாய விடக்கூடாது. இந்த மாதிரி கிடைக்கிறத சாப்பிட்டு பசிக்கு சாப்பிடணும், ருசிக்கு சாப்பிடக்கூடாது. இந்த மாதிரிலாம் பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் இருக்க வேண்டியது. ஏதோ ஒரு துண்டு ஒன்று கட்டிக்கணும், அவ்வளோதான். நல்ல வஸ்திரத்தை கட்டிக்கணும்லாம் ஆசைப்படக்கூடாது. மாதிரி படிக்கிற காலத்துல இப்படிலாம் இருக்கணும் அப்படின்றத, இதை படிக்கிற காலத்துல யாரா இருந்தாலும் இப்படிதான் இருக்கணும்ன்றத ஒண்ணு தெரியறது. நான் தேவர்களும் அப்படிதான் இருந்தான்னு, தங்க அப்பாவே ஆச்சாரியனா இருந்தா கூட இந்த பிரம்மச்சரியாதி இந்த நியமங்கள்லாம் கொஞ்சம் கூட தவறக்கூடாது அப்படின்னு தெரியறது. ஏன்னா நல்ல ஆச்சாரியா என்ன பண்ணுவான்னா சிஷ்யனை பரீட்சை பண்ணிதான் அவனுக்கு உபதேசிப்பான். சிஷ்ய பிராப்த பரீட்சாம் நிரொழியோ சுவாமி தேசிகன். அந்த மாதிரி அவளுக்கு பரீட்சை பண்ணி அவ அந்த மாதிரி ஆசிரமத்துல பிரம்மச்சரியங்க ஆசிரமத்தை அனுஷ்டிக்கிறாளான்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் உபதேசிப்பா. அந்த மாதிரி தேவர்கள் பிரம்மச்சரிய ஆசிரமத்தை அனுஷ்டிச்சு அதுக்கப்புறமா தகப்பனார்ட்ட கேட்டா எனக்கு இப்ப உபதேசம் பண்ணுங்கோன்னு. அவர் என்ன சொன்னார்னா, தேப்யாக ஏததக்ஷரமுவாச த இதி, அவர்களுக்கு பிரம்மா உபதேசம் பண்ணார். பிரஜாபதி த அப்படின்னார், ஒரே ஒரு அக்ஷரம் தான் சொன்னார். சொல்லி புரிஞ்சுதா உங்களுக்குன்னு கேட்டேன். உடனே அவளும் புரிஞ்சுடுச்சு எங்களுக்குன்ட்டா. என்ன புரிஞ்சுட்டீங்கோ அப்படின்னு கேட்டேன். உடனே தேவர்கள் சொன்ன தாம்யத இதின ஆத்த, நீ தான்னு சொன்ன, ஆச்சாரியன் அப்பா தான்னு சொன்னார். அதுக்கு அர்த்தம் தாம்யத. தாம்யத அப்படின்னா தமம் உள்ளவர்களாக, தமம்ன்றது இந்திரிய நிகிரகம், இந்திரிய நிகிரகம் உள்ளவர்களாக எங்களை புலனடக்கம் வேண்டும் நீங்க சொல்றீங்கோ அப்படின்னு புரிஞ்சிட்டோம் நாங்க அப்படின்னா. இவா எப்படி புரிஞ்சுட்டா? தியான ஒரு அக்ஷரம் தானே சொன்னார் அவர். இதுல இருந்து தாமியதான் எப்படி அர்த்தம் கிடைச்சது அப்படின்னா, பொதுவாகவே தேவர்களுக்கு இந்திரிய நிகிரகம் குறைவு. அதனால போகத்தில் தான் இருக்கா, போக ஐஸ்வர்யங்கள் அனுபவிச்சுட்டு இருக்காளோ இல்லையோ. அதனால அந்த அனுபவத்தில் இருக்கிறவாளுக்கு இந்திரிய நிகிரகம் குறைவு. அதனால இந்திரிய நிகிரகத்தை, இந்திரியங்களை நிகிரகம் பண்ணி இருக்கணும் அப்படின்னு தகப்பனார் தங்களுக்கு உபதேசித்தார் அப்படின்னு நாங்க புரிஞ்சுட்டோம்னா, ஒன்னே பிரஜாபதி சொல்லி அப்பா சொன்னார், ஓம் ஆமா நீங்க சொன்னது கரெக்டு தான், புரிஞ்சுது. அஜ்ஞா வியக்ஞா சிஷ்டேதி, நன்னா புரிஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு அவளை அனுப்பிச்சிட்டார். அதுக்கப்புறமா மனுஷர்கள்லாம் போனான். அவளும் பிரம்மச்சரியத்தை அனுஷ்டிச்சு அதுக்கப்புறமா தன்னுடைய பிதாவான பிரஜாபதியில போய் எங்களுக்கு இப்ப உபதேசம் பண்ணுங்கோ அப்படின்னு கேட்கிறார். அவளுக்கு இவர் பதில் அதே வார்த்தை தான் சொன்னார். தேவ்யோக ஏததேவ அக்ஷரம் உவாச்ச த இதி, அவளுக்கும் த அப்படின்னு உபதேசம் பண்ணார். த த த மூணாவது த அப்படின்னு உபதேசம் பண்ணார். தான்னு உபதேசம் பண்ணிட்டு புரிஞ்சுதா அப்படின்னு கேட்டார். உடனே அவளும் நாங்க புரிஞ்சுட்டோம் அப்படின்னா. என்னத்தை புரிஞ்சுட்டீங்கன்னு திருப்பி கேள்வி கேட்டது. தத்தேதி ந ஆத்த, கொடுங்கோ தானம் பண்ணுங்கோ அப்படின்னு நீங்க எங்ககிட்ட சொல்றீங்கோ அப்படின்னா. உடனே பிரஜாபதியோ சரிதான் நன்னாதான் புரிஞ்சுட்டு இருக்கீங்கன்னு சொல்லி அவளையை அனுப்பிச்சு வச்சுட்டார். அதுக்கப்புறம்
அசுராள்கள்லாம் போனான். அவெல்லாம் போய் பிரம்மச்சரியத்தை அனுஷ்டித்து அவளும் போய் எங்களுக்கு இப்ப உபதேசம் பண்ணுங்கன்னு போய் கேட்டான். உடனே அசுரர்களுக்கும் இவர் அதே உபதேசம் தான் பண்ணார். த அப்படின்னு கேட்டது புரிஞ்சுதான்னு கேட்டார். நாங்க புரிஞ்சுட்டோன்னு அவளும் சொன்னா. மறுபடியும் என்ன புரிஞ்சுதுன்னு கேட்டார். தயத்வம், தயை காண்பீங்கோ அப்படின்னு நீங்க சொன்னீங்கோ எங்களுக்கு அப்படின்னா சரிதான்னு சொல்லி அனுப்பிச்சிட்டார். எல்லாருக்கும் ஒரே அக்ஷரம் தான் சொன்னார் தான்னு. தேவர்கள் புரிஞ்சின்றது தமஹா அப்படின்னு, தத்த அப்படின்னு தேவர்கள் புரிஞ்சின்றது தாமியதான்னு புரிஞ்சுண்டா. அதாவது இந்திரிய நிகிரகத்தோடு இருங்கள் அப்படின்னு புரிஞ்சுண்டா. ஏன்னா அவளுக்கு போகத்துல இருக்கிறபடினால இந்திரிய நிகிரகம் வேணும்னு நம்மள உபதேசம் பண்றாரு. அவ எப்பவுமே போகத்துல இருக்கிறபடினால. அது மாதிரி மனுஷர்கள் என்ன புரிஞ்சுண்டா அப்படின்னா தத்தன்னு புரிஞ்சுண்டா. மனுஷா இருக்கவனுக்கு எல்லாமே தனக்கு வேணும், தனக்கு வேணும், தனக்கு சம்பாதிக்கணும், தான் சேர்த்து வைக்கணும் தான் தோணும். தான் சேர்த்து வச்சா மாத்திரம் போகாது, நீ கொடுன்னு சொல்ற அப்படின்னு தங்களுடைய பார்வையிலேருந்து அவ கொடுன்னு சொல்றாருன்னு புரிஞ்சுண்டா. அசுரர்களுக்கு எப்பவுமே பரபீடனம் தான், அடுத்த வாழை எப்பவுமே பீடனம் பண்றது தான் அவளுடைய சுபாவம். அதனால அவ தான சொன்ன உடனே அவ சுபாவத்தை அனுசரிச்சு தயை காண்பீங்கள், தயத்வம்னு அவ சொன்னார் அப்படின்னு அவ புரிஞ்சுட்டா. இதுல இருந்து என்ன தெரிகிறதுனா அவரவர்கள் மனசுல இருக்கிறத வச்சுட்டுதான் ஒரு விஷயத்தையே புரிஞ்சுப்பா அப்படின்னு. அதனால எல்லாருமே எல்லா விஷயத்தையும் சரியா புரிஞ்சுக்கணும்னு சொல்ல முடியாது. சில பேர் கரெக்டா தப்பா புரிஞ்சுப்பா. ஆனா இங்கதான் அப்படி இல்லை, எல்லாருமே சரியாதான் புரிஞ்சுட்டு இருக்கா. ஆனா அவரவர்களுடைய பார்வையிலேருந்து புரிஞ்சுட்டு இருக்கா. இதனால இதுக்கப்புறம் அந்த உபனிஷத் சொல்றது, அதனாலதான் இந்த தெய்வீ வாக்கு, இந்த பிரஜாபதியினுடைய இந்த வாக்கையை தான் இந்த மேகம் அனுமதிக்கிற, மேகம் திருப்பி சொல்றதாம். எப்படின்னா மேகம் இடிக்கிறச்ச தன்னு இடிக்கிறதா, அது என்னன்னா தாமியத தத்த தயத்வமிதி. அதனால இது என்ன வேணும்னா ததேத திரயம் சிக்ஷே தமம் தானம் தயாமிதி. இது மூணு வேணும். தமம் வேணும், தானம் வேணும், தய வேணும் அப்படின்னு. இத மூணுல ஒண்ணு இருந்தா போறோம்னு அர்த்தம் இல்லை, இது மூணும் வேணும் அப்படின்னு. ஏன்னா எவ்வளவுதான் படிச்சிருந்திருந்தா கூட இந்த மூணு குணங்களும் இல்லைன்னா அவளால பிரகாசிக்க முடியாது, அவளால சரியான விஷயங்களை புரிஞ்சுக்கவும் முடியாது. பகவத் தியானம் பண்றச்ச அதான பிரம்ம வித்யை தான் உபனிஷத்துக்கெல்லாம். அந்த பிரம்ம வித்யை பகவத் தியானம் பண்றச்ச இது மூணு கூட வேணும். இந்த மூணும் இருந்தாதான் சாதாரண காரியமே நமக்கு சபலமாகும். அப்படின்னா பகவத் தியானம் பண்ணி பக்தி பண்ணி உபாசனை பண்ணி பகவான் இடத்துல போனோம் அப்படின்னா இது மூணும் வேணும். தபன்னனுக்கு இது மூணு எப்பவுமே வேண்டதுதான். இதுதான் இந்த உபநிஷத்து சொல்றது. இது மூணுமே இல்லைன்னா என்ன ஆகும்னா இந்த மூணு தோஷங்கள் நமக்கு இருக்கொள்ளியோ, இந்த மூணு தோஷங்கள் வந்துடும். இதுதான் கீதையில பகவான் சொன்னார், திரிவிதம் நரகஸ்யைதத் துவாரம் நாசனம் ஆத்மனஹா காமஹா க்ரோதஹா ததா லோபஹா தஸ்மாதேதத்ரயம் த்யஜேத் அப்படின்னு. நரகத்துக்கு போறதுக்கு மூணு வழி இருக்கு. அந்த நரகத்துக்கு நாசனம் ஆத்மனஹா, நரகத்துக்கு போறதுன்னா ஆத்மநாசம் தான். நரகத்துக்கு போறதுக்கு மூணு வழி இருக்கு. என்னன்னா காமஹா ஆசை, குரோதஹா கோபம், லோபஹா எல்லாம்
கோபம், பொறாமை, அதுபோல எல்லாம் தனக்கே வென்று லோபம். இத மூணும் தான் மனுஷாளுக்கு இருக்கு. தஸ்மாத் ஏதத்ரயம் தெஜேத்னு, இந்த மூணுத்தையும் விடணும். இத மூணுத்தையும் விடணும்னா என்ன பண்ணணும்னா, காமம் எப்ப இருக்கும்? இந்திரிய நிகிரகம் இல்லைன்னா இருக்கும். இந்திரிய நிகிரகம் அதான் தமஹா, தமம் இருந்துதானா, இந்திரிய நிகிரகம் இருந்துதானா காமம் போயிடும். குரோதம் எப்ப இருக்கும் அப்படின்னா, தயா என்ற குணம் இல்லைன்னா குரோதம் இருக்கும். இந்த தயா என்ற குணம் இருந்துருச்சுன்னா, எல்லா விஷயத்திலையும் எல்லாருக்கும் தயையோட பார்க்கிறோம்னா குரோதன்றது போயிடும். அதுபோல தானம் அப்படின்ற ஒரு குணம் இருந்துதானா லோபம் போயிடும். எல்லாருக்கும் எல்லாத்தையும் தனக்குன்னே எல்லாம் பார்க்கறது சாதாரண மனுஷியாளுடைய குணம். எல்லாத்தையும் மற்றவர்களுக்காக பார்க்கறது நல்ல மனுஷியாளுடைய குணம். இதுதான் தானம் பண்றது. தானம்ன்ற குணம் இருந்துதானா லோபம் போயிடும். இந்த மூணு குணங்களும் போகணும். காமஹா, குரோதஹா, லோபஹா. இந்த மூணு குணங்களும் போகணும்னா என்ன வேணும்னா, தமம் வேணும், இந்திரிய நிகிரகம், தமம் வேணும், தய வேணும், அதுபோல தானம் பண்றதுக்கு புத்தி வேணும், தானம் கொடுக்கணும். எல்லாத்தையும் தனக்குன்னு வச்சுக்காம எல்லாரோடையும் சேர்ந்து இருந்து அனுபவிக்கணும் எதையும். இதுதான் இந்த உபனிஷத்து உபதேசிக்கிறது. இதனால இந்த மூணு குணங்களும் சாதாரண மனுஷனுக்கு சாதாரண ஒரு காரியத்துல வெற்றி கொள்ளணும்னா இது மூணு வேணும். உன்னதமான விஷயம் பகவத் பிராப்தி, பகவானை அடைதல். அப்படி பகவானை அடைவதற்கு பிரபத்தி பண்ணிட்டு இந்த மூணு குணங்களோட இருந்தாதான் அவளுக்கு இந்த மூணு குணங்களோட இருக்கணும். இருந்தான்னா எந்த விதமான அபசாரமும் வராது, மோட்சம் சித்திக்கும். இததான் இந்த பிராமணம் நமக்கு காமிக்கிறது அப்படின்னு. இது ஒரு கதை. இதே பிரகதாரண்யகத்திலேயே இன்னொரு கதை இருக்கு. அந்த கதை என்ன கதைன்னா, இந்த பிராணவாயுவை பத்தி ஒரு கதை. சுதகா இந்த கதை 2-3 உபநிஷத்துல கூட இருக்கு. இந்த இந்திரியங்கள் இருக்கோல்லையோ, நம்முடைய இந்திரியங்கள்லாம், இந்த இந்திரியங்களுக்கெல்லாம் ஒரு சமயத்துல சண்டை வந்துருத்தா. தைமே பிராணாஹ அகம் ஸ்ரேயசே விவதமானாஹ பிரம்ம ஜக்மு. 5 இந்திரியங்கள் இருக்கு, ஞானேந்திரியங்கள், மனசு இருக்கு, இதெல்லாம் பிராணவாயுவும் இருக்கு. இது எல்லாமே ஒண்ணுக்கு சண்டை போட்டுக்கிறது, யாரு பெரியவன் அப்படின்னு. வாகிந்திரியம் சொல்றது நான் இல்லைன்னா ஒண்ணுமே நடக்காதுன்னு. அது மாதிரிதான் கண்ணுன்னு சொல்றது, காதுன்னு சொல்றது. ஒவ்வொரு இந்திரியங்களும் நான் இல்லைன்னா இந்த லோகமே அஸ்தமிச்சு போடுன்னு நினைக்கிறது, யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு. இது போய் சதுர்முக பிரம்மாவுக்கு போய் கேட்டுதான். பிரம்ம ஜக்முஹு, பிரம்மத்திட்ட போய் கேட்டது. சதுர்முக பிரம்மாட்ட போய் கேட்டபோது சொன்னாரா, யஸ்மின் உத்கிராந்தே இதம் சரீரம் பாபியோ மன்யதே சவோ வசிஷ்ட இதி. நீங்க இந்த இந்திரியங்கள்ல எந்த இந்திரியம் இல்லைன்னா இந்த சரீரமே ஒண்ணும் இல்லாம ஆயிடுறதோ அவன் தான், அந்த இந்திரியம் தான் சிரேஷ்டன். இப்ப நீங்களே முடிவு பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டார். உடனே வாகேந்திரியம் பார்த்தது, நான் தான் உக்ரான் பெரியவன், நான் இந்த சரீரத்தை விட்டு போயிட்டேன்னா ஒண்ணுமே நடக்காது அப்படின்னு நான் போய் பார்க்கறேன். நான் போயிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு வரேன், அப்ப தெரியும் உங்களுக்கு. அவன் சொல்லுவாங்க, ஆத்த கூட ஏதாவது தகராறு வந்துருச்சுன்னா நான் இல்லைன்னா உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையோ. அந்த மாதிரி வாகேந்திரியம் நான் இல்லைன்னா உங்களுக்கு என்னோட நான் இல்லாததுனால உண்டான கஷ்டம் உங்களுக்கு தெரியும்.
அப்பதான் உங்களுக்கு என்னுடைய பெருமை புரியும் அப்படின்னு வாகீந்திரியன் சொல்லிட்டு அது வெளில போயிடுத்தான். வெளியில போய் ஒரு வருஷம் வாகீந்திரிய ஒரு சரீரத்தை விட்டுல வாகீந்திரிய வெளியில போயிடுச்சு. அது இல்லாதபடினால அவனால பேச முடியல. வாகீந்திரியன்றது ரொம்ப முக்கியமான இந்திரியம். ஏன்னா வாகீந்திரியத்தினாலதான் சப்தம்ன்றது வருது. சப்தம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, சப்தம் இல்லைன்னா லோகத்துல ஒண்ணுமே இருக்காது. ஒரு விதமான ஒரு தரத்துலயும் சப்தம் இல்லைன்னா இந்த லோகத்துல லோகமே இருட்டா போயிடும் அப்படின்னு ஒரு கவி சொல்ற. அப்படி லோகமே இருட்டா போயிட்டு அதை நம்பிட்டு வாகீந்திரியம் வெளில போச்சு. ஒரு வருஷம் ஆச்சு. ஒரு வருஷம் கழிச்சு மறுபடியும் வந்தது. அதுக்கப்புறம் கேட்டது, நீங்கெல்லாம் எப்படி இருந்தீங்க, நீ இல்லாட்டா நான் இல்லாத போது உங்களுக்கு எல்லாம் என்ன புரிஞ்சுது அப்படின்னு. எங்களுக்கு என்ன, நாங்க எல்லாம் எங்க காரியத்தை பண்ணிட்டு தான் இருந்தோம். என்ன ஒரு ஒரு ஊமையோட சரீரத்தை இருக்கா மாதிரி நாங்க இருந்தோம், அவ்வளவுதான். சப்தம் கேட்கல. இருந்தாலும் ஒரு ஊமைக்கு கண்ணு பார்க்கும், காது கேட்கும், எல்லா இந்திரியங்களும் நன்னா தானே இருக்கும். அந்த மாதிரி நாங்க இருந்தோம் அப்படின்னு தான். பிராணந்த பிராணேன பஷ்யந்த சுஷுஷா சுண்வந்த ஸ்ரோத்ரேன வித்வாம்சோ மனசா பிரஜாயமானாரேதசா ஏவம் அஜீவிஷ்மேதி. நாங்க எல்லாம் எங்க காரியத்துல எல்லாம் பண்ணிட்டு தான் இருந்தோம். என்ன ஒரு ஊமையோட சரீரத்தில் இருக்க மாதிரி இருந்தோம், அவ்வளவுதான். எங்களுக்கு ஒரு கஷ்டமும் இல்லை அப்படின்னு தான் வாகீந்திரியம், அப்படின்னு தான் பாக்கீந்திரியங்கள். இதை கேட்டபோது வாகீந்திரியத்துக்கு இப்ப நாம ஒண்ணுமே இல்லையா அப்படின்னு வெட்கப்பட்டுட்டு தன் சரீரத்துல உள்ள வந்து அந்த சரீரத்துல உள்ள வந்து உட்காந்துருத்தோம். அடுத்து கண்ணு தான் புறப்பட்டது, அது வெளில புறப்புது. நான் போறேன், அப்போ உங்களுக்கு என் பெருமை தெரியும்னு அது போட்டு அது போய் ஒரு வருஷம் சுத்திட்டு வெளியிலேயே எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து கேட்டது, நான் இல்லாம எல்லாரும் கஷ்டப்பட்டீங்களா அப்படின்னு. எல்லா இந்திரியும் சொல்லிட்டு, நீ இல்லைன்னா எங்களுக்கு என்ன, என்னோ ஒரு குருடனுடைய இதுல இருக்கா மாதிரி சரீரத்தில் இருக்கா மாதிரி நாங்க நன்னாதான் இருந்தோம். அதுவும் கண்ணு போயிடுச்சுன்னா பாக்கி இந்திரியங்கள்லாம் ரொம்ப ஷார்ப்பாயிடும். இன்னும் நன்னாவே இருந்தோம். நாங்க ஒரு இந்திரியம் குறைஞ்சு போச்சுன்னா பாக்கி இந்திரியங்கள்லாம் பெருமா தானவே கொடுத்துருவோம். மாதிரி கண்ணு இல்லையா, நாங்கெல்லாம் ரொம்ப எல்லாமே நன்னா இருந்தோம் அப்படின்னு தான். இப்ப கண்ணு சரி நம்மளால ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு அதுவும் பேசாம வந்து மறுபடியும் தன் இடத்துல உட்காந்துருது. அப்புறம் காது வெளியில போச்சு. அது ஒரு வருஷம் கழிச்சு மறுபடியும் வந்த போது கேட்டது, நன்னா இருந்தோம் நாங்க, காது கேட்கலன்னு அவன் எல்லா இந்திரியும் நாங்க நன்னாதான் வேலை பண்ணிட்டு இருந்தோம். ஒரு செவிடன் சரீரத்துல எப்படி இருப்போமோ அந்த மாதிரி நாங்க இருந்தோம். அதனால எங்களுக்கு ஒரு குறவும் இல்லை அப்படின்னு. அடுத்தது மனசு போச்சு. மனசு போயிட்டு ஒரு வருஷம் கழிச்சு திரும்பி வந்தது. நீங்க எப்படி இருந்தீங்க, என்ன மனசு போச்சுன்னா ஒரு படிப்பறிவு இல்லாதவன் எப்படி இருந்தானோ அவன் மனசுல அவன் உடம்பு சரீரத்துல எப்படி இருப்போமோ அம்பளதான் நாங்க இருந்தோம். அதனால எங்களுக்கு ஒரு குறவும் இல்லைன்னு. இப்படி எல்லா இந்திரியங்களும் தொகைந்திரியம் போறதை பற்றி சொல்லலைங்க வெக்தமா. ஆனா ரேதஸ்ன்னு சொல்றது, தேகத்தை உள்ள போனா நாங்க கிளிபண்ட உடம்புல இருக்க மாதிரி இருந்தோம்னு எல்லா இந்திரியங்களும் சொல்லிச்சு. இப்ப இந்த இந்திரியங்கள் எல்லாத்துக்கும் அதாவது வெளியில போகும்போது ஒண்ணும் நடக்கலையா, எல்லாமே சந்தோஷமா இருந்ததா, எல்லாருக்கும் சம்சயம் வந்துருது பாக்கி இந்திரியங்களுக்கெல்லாம் நம்மள யாரு சிரேஷ்டன்னு. அப்ப வந்து இந்த பிராணவாயு வெளில கிளம்பிட்டான். நான் வெளில போறேன், அப்ப பாருங்கன்னு. அது வெளியில கிளம்புறேன்னு எப்படி ஒரு குதிரை காலை பிராணின்னு கிளம்புமோ அது மாதிரி வெளியில கிளம்புறேன்னு முதல்ல நினைக்கிறச்சியே, அது புறப்பட ஆரம்பிக்கிறச்சியே பாக்கி இந்திரியங்கள்லாம் ஒவ்வொன்றா செயல் இருந்து போச்சு. நம்ம பார்க்கிறோம் இல்லையோ லோகத்துல ஒருத்தருக்கு இந்த பிராணன் வெளில கிளம்புறதுன்னா ஒவ்வொரு இந்திரியமா அடங்கிடும். கண்ணு போயிடும், கண்ணு மூடிடுவா,
வாய் பேச மாட்டா, வாகீந்திரியம் போயிடும், அப்புறம் தொகேந்திரியம் போயிடும், தொட்டா கூட தெரியாது, கந்தமும் தெரியாது, ஒன்று கொஞ்சம் கொஞ்சமா எல்லாம் அடங்கி போடும் பிராணன் கிளம்புறச்ச. அந்த மாதிரி இந்த பிராணன் கிளம்புறச்ச பாக்கி இந்திரியங்கள் எல்லாம் அடங்கிருக்கும். உடனே அந்த இந்திரியங்கள் எல்லாம் பிராணனுடைய காலை பிடிச்சிருது. பாப்பா நீ விட்டு போகாத, நீ விட்டு போயிட்டா நாங்களா ஒண்ணுமே இல்லாம போயிடுவோம். இப்பதான் எங்களுக்கு தெரியறது நீ இல்லாட்டா ஒண்ணுமே இல்லைன்னு அப்படின்னு. அதான் பொண்ணுன்னு சொன்ன உடனே பிராணனும் சரிதான் நின்றுத்தான். தே ஹோச்சு மா பகவ உத்கிரமீ நவை சக்ஷாமஹா தொந்திருத்தே ஜீவித்துமிதி. பிராணனை பார்த்து சொல்றது இந்திரியங்கள்லாம், எங்களை விட்டுட்டு போயிடாதீங்கோ, நீங்க விட்டு போயிட்டீங்கன்னா நீங்க பிராணனுக்கு 5 பிராணன், பிராணாபான யானோ உதாரணமான எல்லாம் சேர்ந்து, அதுதான் முக்கிய பிராணன் எல்லாமே சேர்ந்து முக்கிய பிராணன் இல்ல, முக்கிய பிராணன் தான். அந்த முக்கிய பிராணன் வெளில கிளம்புறது. இப்ப நீங்க இல்லைன்னா எங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது, அதனால நீங்க போகக்கூடாது அப்படின்னு. அப்படின்னா நீங்க எல்லாரும் எனக்கு கப்பம் கட்டுவோன்னு தான் பிராணன். உடனே எல்லாம் கப்பம் கட்டுறது. கப்பம் கட்டுறதுன்னா என்னன்னா, நாங்க ஒண்ணுமே இல்லை, எல்லாம் நீங்க தானே, எல்லா இந்திரியங்களும் பிராணனும் துதிக்கிறது. வாக் இந்திரியம் என்ன பண்ணிட்டு, யத்வாகம் வசிஷ்டாஸ்மி துவம் தத் வசிஷ்டோ அசீதி. நான் சிரேஷ்டன் சிரேஷ்டன்னு வாக்கு இருந்தா, வாக்குனாலதான் எல்லாரும் சிரேஷ்டமே கிடைக்கிறது. நன்னா உபதேசம் பண்றார் இந்த ஆச்சாரியர், இவர் நன்னா பாடம் சொல்றார், இந்த இவர் நன்னா உபன்யாசம் பண்றாருன்னு வாகீந்திரியத்தினால்தானே எல்லாருக்கும் மேன்மை கிடைக்கிறது. அந்த மேன்மைக்கு இந்த வாகீந்திரியத்தினால் வர எந்த மேன்மை உண்டோ அந்த மேன்மையானது ஒன்னாலதான், பிராணனாலதான். பிராணன் இருக்கிற வரைக்கும் தான் நம்ம உபதேசம் பண்ண முடியும் அப்படின்னு வாகீந்திரியம் பிராணனை புகழ்ந்தது. அதுபோல சக்ஷுரிந்திரியமும் புகழ்ந்தது. கண்ணாலதான் பார்த்து எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அந்த பிரதிஷ்டைக்கு காரணம் நீதான் அப்படின்னு. எல்லாத்துக்கும் காதால கேட்டுதான் நமக்கு மேன்மை வருது. காதால கேட்டாதான் வேதங்களே தெரிஞ்சுக்கிறோம். அதனாலதான் நமக்கு எல்லா சம்பத்தும் கிடைக்கிறது. வாத்தியார்கிட்ட இருந்து கேட்டாதானே, படிச்சாதானே, படிக்கிறதுனா வாத்தியார் அத்தியனம் பண்றதுன்னா இருந்து கேட்பது தானே. ஒன்னாலதான் எங்களுக்கு எல்லா விதமான சம்பத்தும் வருது. அந்த சம்பத்துக்கெல்லாம் காரணம் நீதான் அப்படின்னு. நான் எல்லாத்துக்கும் ஆயத்தனமா காரணமா இருக்க மனசுதான். மனையேவகி இந்திரியானாம் பிரவர்த்தகா மனையேவ மனுஷியானாம் காரணம் பந்த மோக்ஷயோ. எல்லா இந்திரியங்களையும் மனசுதான் பிரவர்த்திக்கிறது. நான் எல்லாத்துக்கும் ஸ்தானமா இருக்கேன்னா அதுக்கு காரணம் பிராணவாயு தான். நீ பிராணவாயு இல்லைன்னா மனசும் பிரவர்த்திக்காது. அதனால எல்லாத்துக்கும் நீதான் காரணம்னு மனசும் சொல்லிட்டு, இப்படி எல்லா இந்திரியங்களும் அந்த பிராணவாயுவை புகழ்ந்து, அதனால பிராணவாயு தான் சிரேஷ்டம் அப்படின்னு எல்லாம் ஒத்துண்டது. சரி, இதனால் நமக்கு என்ன, இந்த கதையினால் நமக்கு என்ன தெரியறது அப்படின்னா, சமூகத்துல யாரு ஆச்சாரியன் யார் ஒருத்தர் இருக்காளோ அவளை ஆசைக்கு பாக்கி எல்லாரும் இருந்துட்டு இருப்பான். அவ இல்லைன்னா பாக்கி எல்லாருக்குமே காரியம் நடக்காது. அந்த மாதிரி ஆச்சாரியனாலதான் ஒரு ஸ்தாபனமே ஓடிட்டு இருக்கு. ஒவ்வொரு ஸ்தாபனத்திலையும் யாராவது முக்கியன்னு ஒருத்தர் இருப்பாளோ இல்லையோ, அந்த முக்கியமான மனுஷால வச்சுட்டுதான் பாக்கி இருக்கிறவா எல்லாருமே ஆசிரிச்சுதான் இருந்துட்டு இருக்கா. அப்படி இல்லைன்னா, இந்த முக்கியமான மனுஷா இல்லைன்னு ஒருத்தர் நான் பெரியவன் நீ பெரியவன் சண்டை போட்டா ஒன்றும் நடக்காது. எல்லாருக்கும் பெரியவனா ஒருத்தர் இருக்கான், அவன் தான் பெருமாள். அந்த பெருமாள்னால்தான் எல்லா காரியமும் நடக்கிறது, பகவானால்தான் எல்லா காரியமும் நடக்கிறது அப்படின்றது தெரிஞ்சிருந்தோம்னா பாக்கி பரஸ்பரம் நமக்குள்ள விவாதமே கிடையாது. நேற்றுக்கே சொன்ன மொழி, நேற்று சொன்ன கதையில எல்லாம் பகவத் சங்கல்பத்தினால்தான் நடக்கிறதுன்னு. இப்படி எல்லாத்தையும் இருந்து எல்லா லோகத்தையும் ஆட்டி வைக்கிறவன் அந்த பிராணபூதன், லோகங்களுக்கெல்லாம் பிராணபூதனான பகவான் தான். அவனாலதான் எல்லாம் நடக்கிறது அப்படின்னு நாம தெரிஞ்சிருந்தோம்னா பாக்கி எல்லாருக்குமே நான் இல்லைன்னா இந்த லோகமே தாங்க போயிடும்
பூனை கண்ணை முடிந்தா லோகமே அஸ்தமிச்சுன்னு நினைக்கிறேன்னு சொல்லுவாளோ இல்லையோ, அந்த மாதிரி நான் இல்லைன்னா ஒண்ணுமே நடக்காது, இந்த ஸ்தாபனத்தை நான் தான் தாங்குறேன் அப்படின்னு நினைச்சிருந்தா சில பேர் காரியம் பண்றால, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. எல்லாருக்கும் முக்கிய பூத்தனா இருக்கிற பெருமாள் அவன் நினைச்சாதான் எல்லாம் நடக்கிறது. எல்லாருக்குமே எல்லா இந்திரிய எந்த ஸ்தாபனம் எடுத்தாலும், எந்த காரியம் எடுத்தாலும், எந்த குடும்பத்தை எடுத்தாலும் நாம் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கோம். நான் போயிட்டானா இவாள்லாம் கஷ்டப்படுவாளேன்னு நினைக்கிறோம். நாம ஏன் கஷ்டப்படணும், பெருமாள் இருக்கான் காப்பாற்றுவான் அப்படின்னு நினைக்கிறோம். எதோ அர்த்தம் நான் பெரியவன் அப்படின்னு நினைக்கிற புத்தி கூடாது. அப்படின்ற ஒரு பெரிய ஒரு முக்கியமான எல்லாருக்கும் இந்த லோக யாத்திரைக்கு வேண்டியதான ஒரு உபதேசம் இந்த கதையிலிருந்து நமக்கு கிடைக்கிறது. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.